அண்மைச் செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பெங்களூர் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த வழக்கில் மனுதாரருக்கு வழக்கு தொடர உரிமை இல்லை என தலைமை நீதிபதி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முகேஷ். வணக்கம் முகேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை தொடர்பாக பல்வேறு பிரச்சாரங்களை செய்து வரும் நிலையில முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளையும் மக்கள் மத்தியில முன்னெடுத்து வைத்து வருகிறார். இந்த நிலையில பெங்களூரு புகழேந்தி என்பவர் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முதல்வர் துணை முதல்வருக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பதிவு செய்து வரும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த வழக்கு தொடர்ந்து இருப்பதாகவும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த பிரச்சாரம் செய்தது தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கையுடன் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். ஒரு பிரச்சாரம் செய்து எப்படி நீதிமன்றத்தால் தடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சாரத்தால் மனுதாரர் பெங்களூர் புகழேந்தி எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்? ஒரு பொதுநல வழக்காக பொதுவான ஒரு கோரிக்கையுடன் வழக்கு தொடரலாமே தவிர இது போன்ற நிட்மனுவை தொடர்வதற்கு மனுதாரருக்கு முகாந்திரம் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து வழக்கின் மீதான உத்தரவு விரிவாக பிறப்பிக்கப்படும் என்று கூறி புகழேந்தி தொடர்ந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தள்ளி வைத்திருக்கிறார்கள். சுரேஷ்குமார். கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முகேஷ்.